Hi students, welcome to SIMAS classes. Fourier transform. இங்கே Fourier cosine and sine transformல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Find the Fourier sine and cosine transform of x power n minus 1. இதான் question. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இங்கே பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். ஏன்னா டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம இங்கே ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கிற இன்டகிரேஷன் ஃபார்முலாவை எழுதி அதிலிருந்து தான் நம்ம சைன் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி போடுறதுன்றத இங்கே பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா fc of s is equal to, அதாவது fc of f of x is equal to square root of 2 by pi integral 0 to infinity f of x into cos sx dx. அப்படின்னா இங்கே நமக்கு f of x என்ன கொடுத்துருக்கு? x power n minus 1. Therefore, Fourier cosine transform of x power n minus 1 is equal to square root of 2 by pi integral 0 to infinity x power n minus 1 into cos sx dx. இப்போ நம்ம இதை டைரக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. இதை தான் ப்ராப்ளம் ஆரம்பத்திலே சொன்னோம். ஸோ ஃபார்முலா மட்டும் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றத பின்னாடி பார்ப்போம். அடுத்தது இப்போ நம்ம ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலாவை எழுதி வச்சுப்போம். The Fourier sine transform of f of x is fs of s is equal to fs of f of x. That is equal to square root of 2 by pi integral 0 to infinity f of x into sin sx dx. அதாவது நமக்கு இங்கே என்ன தேவை? ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் n minus 1, that is equal to square root of 2 by pi integral 0 to infinity x power n minus 1 into sin sx dx. ஸோ ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதி வச்சிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை டைரக்டாக இன்டகிரேட் பண்ணி போட முடியாது. ஸோ இன்டகிரேஷனில் இருக்கிற ஃபார்முலாவை எடுத்து அதிலிருந்து இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம்னா, இன்டகிரேஷனில் காமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 dx is equal to காமா n பை a பவர் n. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் இதோட வேல்யூஸை நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணலான்னா, ஏக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஐஎஸ் அப்படி நான் எழுதினோம்னா இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறும்னு பாருங்களேன். இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு காமா என் பை ஐஎஸ் ஹோல் பவர் n ஆகிடும். இப்போ இதிலிருந்து தான் நான் இந்த இன்டகிரேஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இ பவர் ஐஎஸ்எக்ஸ் நமக்கு தெரியும். இதை எப்படி எழுதலாம்? we can write this as cos sx minus I sin sx into x power n minus 1 into dx equal to gamma n by s power n. இப்போ 1 by I power n அதை காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணால் we get minus I whole power n. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை இப்போதைக்கு நான் அப்படியே எழுதிட்டு வரேன். ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்றதை பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதுகிறேன். ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனை இங்கே முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி காஸ் எஸ்எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ்
into x power n minus 1 dx is equal to, இந்த டேர்ம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் எழுதிக்கிறேன். காமா n by s power n minus I power n. நான் இதுக்கு வந்து போலார் ஃபார்மை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றுறேன். ஸோ மைனஸ் ஐயை ஐ கேன் ரைட் cos pi by 2 minus I sin pi by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போது ஹோல் பவர் n அப்படியே வந்துடும். ஸோ மைனஸ் ஐயை cos pi by 2 minus I sin pi by 2ன்னு எழுதலாம். ஹோல் பவர் என்ன அப்படி எழுதிடுறேன். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்கு டிமாவஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த டேர்ம் அப்படியே நான் எழுதுனா integral 0 to infinity cos sx minus I sin sx into x power n minus 1 dx is equal to gamma n by s power n into டிமாவஸ் தியரத்தை இதுக்கு நான் அப்ளை பண்ணால் cos n pi by 2ன்னு வரும் மைனஸ் I sin n pi by 2ன்னு வரும். இப்போ இதிலிருந்து ரெண்டு பக்கமும் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன். integral 0 to infinity ரெண்டுத்துலையுமே இந்த டேர்ம் வரும். அதனால் x power n minus 1 into cos sx dx is equal to இங்கே ரியல் பார்ட் gamma n by s power n into cos n pi by 2. இப்போ இமேஜினரி பார்ட் எடுக்கும் பொழுது மைனஸ் ஆஃப்னு வரும் ரெண்டு பக்கமும். அதனால் மைனஸ் ஐ, இந்த மைனஸ் சைன் அப்படியே வெளியே எடுத்துட்டோம்னா இது டைரெக்டாக எப்படி எழுதிக்கலாம். integral 0 to infinity x power n minus 1 into sin sx dx is equal to gamma n by s power n into sin n pi by 2ன்னு எழுதிடலாம். பாருங்கள், டைரெக்டாக நம்ம வந்து இந்த இன்டகிரேஷனோட வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுனால therefore Fourier cosine transform of x power n minus 1 is equal to square root of 2 by pi into gamma n by s power n into cos n pi by 2. Fourier sine transform of x power n minus 1 is equal to square root of 2 by pi into gamma n by s power n into sin n pi by 2. இதான் Fourier cosine and sine transform of x power n minus 1ஓட வேல்யூ. இதை நார்மலாக டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷனில் போடாமல் இன்டகிரேஷனோட என்ன ஃபார்முலா தேவையோ அதிலிருந்து நம்ம Fourier sine and cosine transform கண்டுபிடிச்சதுனால this problem is a special problem. இதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.